ஹலோ. உங்களோட சின்ன பிள்ளைகள் 3, 4, 5 வயசுள்ள பிள்ளைகளுக்கு எப்படி கணக்கு சொல்லிக் கொடுக்கலாம்? அதாவது எடிஷன், கூட்டல், கழித்தல் ஒரு ஃபன் வேயாக எப்படி சொல்லிக் கொடுக்கலாம்னு உங்களுக்கு அறிய விருப்பமா? அப்போ இந்த வீடியோவை பாருங்க. ஹலோ, வெல்கம் டு த க்ரோ பிரைட் கிட்ஸ் சேனல். இதுதான் என் முதல் சேனலுக்கு வாரீங்கன்னு சொன்னால், என் பேர் பிரபா. நான் காலமாக டீச் பண்ணி கொண்டிருக்கிறேன் 2 வயசுலேருந்து 9 வயசு பிள்ளைகளுக்கு. இவ்வளோ கால வீடியோவில் ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் என்ன மாதிரி சின்னாக்களுக்கு படிப்பிக்கலாம்னு சொல்லி கொண்டிருந்தேன். நான் இன்றைக்கு விசேஷமாக நான் எப்படி பிள்ளைகளுக்கு சின்ன ஆக்களுக்கு எடிஷன், அதாவது கூட்டல் படிப்பிச்சு கொடுக்கலாம்ன்றதை பற்றி நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டியிருக்கிறேன். இப்போ அதில் பிள்ளைகள் என்ன மாதிரி அவங்களுக்கு ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது அவங்கள கையால் தொட்டு ஃபீல் பண்ணி தனியாக கையை நிரலை வச்சு எண்ணாமல் வித்தியாசமாக அவங்களுக்கு ஆப்ஜெக்ட்ஸை வச்சு எப்படி நாங்கள் அடிஷன் படிப்பிக்கலாம் என்றதை பற்றி இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அடிஷன் இல்லாட்டி தமிழில் கூட்டல் என்று சொல்லுவோம். நீங்கள் என்ன மாதிரி படிப்பிச்சாலும் பிரச்சனை இல்லை. நாங்கள் முதல்ல அவங்களுக்கு அந்த சிம்பிளை காட்டுறோம். இப்போ இது அடிஷன் சிம்பிள். இப்போ இதுக்கு நாங்கள் தமிழில் சக என்று சொல்லுவோம். இங்கிலீஷில் அடிஷன் சிம்பிள். அடிஷன்ண்டா என்னென்று அவங்களுக்கு நாங்கள் விளங்கப்படுத்தலாம். அடிஷனில் கூட்டல்ண்டா என்ன, நாங்கள் 2 நம்பரையும் கொண்டா போடுறோம். நான் அப்படித்தான் கிளாஸில் சொல்கிறோம், we are putting them together. இப்போ அவங்களுக்கு தெரியும் 2 நம்பர்ஸ் அங்கே இணையுதுன்னு சொல்லி. இப்போ நாங்கள் ஆப்ஜெக்ட்ஸ், அப்போ போன முந்திலாம் காட்டியிருக்கிறேன் வித்தியாசமான ஆப்ஜெக்ட்ஸ். எனக்கு இந்த பெபல்ஸ் இருக்குது, நான் அதை பாவிக்கிறேன். நீங்கள் இல்லாண்ட பட்டன்ஸ் பாவிக்கலாம், இல்லைண்டா சின்ன தடிகள் பாவிக்கலாம். ஃபீல் பண்ணி அந்த நம்பர்ஸ் இருக்குதுன்றதை அவங்கள காட்டுறோம். இப்போ அவங்களுக்கு முதல் 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் அவங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துட்டோம். இப்போ அவங்களுக்கு தெரியும் 1 நாங்கள் ஒன்று வைக்கிறது, இது 2 இல்லை 2 1 2. இப்போ அவங்கள காட்டலாம், இது ப்ளஸ், தட் இஸ் சக. நீங்கள் என்ன பாஷையில் இங்கிலீஷ்லையோ தமிழ்லையோ நீங்கள் என்ன அந்த மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ 1 இது ப்ளஸ், இது 2. இப்போ நாங்கள் 2ஐயும் ஒன்றாக்க போகிறோம், அதுதான் அடிஷன். நாங்கள் ஆட் பண்ண போகிறோம் வந்துட்டு நாங்கள் சொல்லலாம். ஓகே, லெட்ஸ் see how that happens. இப்போ 1 + 2 அது 2ஐயும் சேர்த்து இங்கால வாரத்துக்கு ஒரு சிம்பிள் ஒன்று வைக்கும், அது பேர் ஈக்குவல்ஸ், இல்லையண்டா சமன் என்று சொல்லுவோம் இல்லையா தமிழில். அப்போ நான் இந்த மாதிரி அவங்கள காட்டின மாதிரி நாங்கள் ஆட் பண்ண போகிறோம்ண்டு இங்கால தான் விட வரும். இப்போ 1 2 3 அவங்களுக்கு அந்த நம்பரை அதில் வைக்கலாம். இப்போ அவங்களுக்கு தெரியுது 1 + 2 = 3, 1 2 3. இப்போ அது அடிக்கடி எண்ணி அவங்களுக்கு காட்டக்குள்ள அவங்களுக்கு அது தெரியும். அகெயின் நாங்கள் 1 + 2 உங்களுக்கு நான் கம்பைன் பண்ணி காட்டுறேன். லெட்ஸ் புட் them together. 1 2 3. 1 + 2 is 3. இப்போ அவங்களோட கண்ணுக்கு தெரியுது என்ன மாதிரி என்று அளந்து பார்க்குறதுக்கு இது ஈக்குவல்ஸ். இப்போ அதுகள் அவங்கள ஸ்டார்ட்டில் நாங்கள் அவங்களுக்கு படிப்பிக்கிறோம். இப்போ நாங்கள் முதல் 1 தான் 1 வச்சே நாங்கள் செய்வோம். இப்போ இந்த முறை இப்படி செய்து பார்ப்போம். 1 + 3 = 1 1 2 3. ஸ்டார்ட்டில் நாங்கள் சொல்லிக் கொடுக்கக்குள்ளே இல்லாமல் 1ஓட ப்ளஸ் பண்ணுறது செய்யக்குள்ளே அவங்களுக்கு லேஸாக இருக்கும். இப்போ இதை நாங்கள் ஒன்றாச்சு வச்சா 1 + 3 1 2 3. let's put them together. okay, 1 2 3 4. இப்போ நாங்கள் அவங்களுக்கு அந்த 4 உள்ள நம்பரை அவங்களுக்கு எடுத்து காட்டி வைக்கலாம் இப்படி. இப்போ அவங்களுக்கு அந்த நம்பரோட வைக்கிறதோட அந்த நம்பரையும் காட்டக்குள்ளே அவங்களுக்கு அந்த நாங்கள் கரஸ்பாண்டன்ஸ் 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் செய்தது அவங்களுக்கு ஞாபகம் வேணும். இப்போ 1 + 3 = 4, 1 2 3 4. இப்போ அதை அவங்களுக்கு ஒன்றை காட்டிட்டு அடுத்தடுத்து கூட நம்பரை போட்டுக்கொண்டு போகாமல் 1 + 2 காட்டணும், 1 + 3 காட்டுமே 1 + 4 காட்டலாம். அவங்களுக்கு இது மூவ் பண்ணக்கூடியதாக இருக்கக்குள்ள அது ஒரு வகைப்படி அவங்களுக்கு மூவ் பண்ணி அது ஒரு காங்க்ரீட்னு சொல்லக்குள்ள நல்ல ஸ்ட்ராங்காக அவங்கள மனதில் விழக்கூடியதாக இருக்கும். இப்போ நீங்கள் அதுக்கு பதிலாக வேறு ஆப்ஜெக்ட்ஸ், நான் கிளாஸில் சின்ன ஆக்களுக்கு இப்படி ஆப்ஜெக்ட்ஸ் வச்சுருக்கிறேன், இல்லையண்டா
நான் இப்படி வச்சுருக்கிறேன், பிளெயின் அதுகள் மாதிரி வச்சுருக்கிறேன். நீங்கள் அப்படியான வித்தியாசமான ஆப்ஜெக்ட்ஸை காட்ட படிப்புக்குள்ளே அவங்களுக்கு எக்ஸைட்டடாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் அப்படி செய்யலாம். இப்போ நாங்கள் அடுத்தது நாங்கள் 2ஓட மேட்ச் பண்ணி காட்டலாம். 2 + 3 = இப்போ 2 1 2 + 3 1 2 3. இப்போ நாங்கள் என்ன செய்யலாம்டா, நாங்களே இந்த ஸ்டார்ட்டில் வச்சு காட்டினது தானே, அப்புறம் பிள்ளைகள் அவங்கள வைக்க சொல்லலாம். இப்போ 2, ஸோ how many pebbles they're going to put? 2. ஸோ 1 2 1 2 3 and அவங்கள நாங்கள் அங்காள கொண்டு ஈக்குவலுக்கு அங்காள கொண்டு போய் வைக்கலாம் என்று ஆட் பண்ணினது. இப்போ அது அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும், இப்போ அவங்க விரும்பி செய்யக்கூடியதாக இருக்கும். ஓகே, லெட்ஸ் put them together. 1 2 3 4 5. So 2 + 3 = 5. அந்த நம்பர் சிம்பிள் எடுத்து அவங்களுக்கு காட்டலாம். ஸோ அவங்களுக்கு தெரியும் 2 + 3 = 5. இப்போ நீங்கள் செய்து காட்டிட்டு அப்புறம் நாங்கள் காட்டலாம், அப்புறம் அவங்கள செய்ய வைக்கலாம். இப்போ உங்களுக்கு இது என்ன மாதிரி விளங்கி இருக்குது, என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட காமெண்ட்டை போடுங்க. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குமென்று நம்புகிறேன். நீங்கள் என்ன மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு பிள்ளைகளுக்கு படிப்பிக்கலாம், வித்தியாசமான ஆப்ஜெக்ட்ஸ் வைக்கலாம், பிள்ளைகளுக்கும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். மெமரைஸ் பண்ணாமல் ஹேண்ட்ஸ் ஆன், அது காங்க்ரீட் மெட்டீரியல்னு சொல்கிறது, அவங்களுக்கு ஃபீல் பண்ணி அவங்களோட ஐம்புலங்களையும் பாவித்து நடத்துகிறது. நீங்கள் எப்படி இருக்குமென்று நீங்கள் நினைக்கிறீங்க, அப்படி நீங்கள் செய்து பார்த்துருந்தா அது உங்களோட அனுபவத்தை நீங்கள் இதில் போடுங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமர்த்துங்க. பட் உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமாக உங்களுக்கு கேள்விகள் பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறது உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருந்தால் அதை நீங்கள் காமெண்ட்டில் போட்டிங்கன்னா அதுக்கேற்ற வீடியோவை நான் அடுத்தடுத்த முறை செய்யலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.